ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிமினோட சஃபை கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஜிமின் அந்த காஃபியை குடிச்சிட்டு ரூமுக்கு போய் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வந்தோம். ஒயின் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ரிமோட்டை கடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். பசிக்குதே, சாப்பாடு இருக்கான்னு கேட்டால் நீ பண்ணி சாப்பிடுன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறது? ஜிமின் ஒயினை கிராஸ் பண்ணி போனோம். ஒயினை வந்து ஜிமினையும் பார்த்துட்டு இருந்தான். ஜிமின் கிச்சனெலாம் உருட்டிட்டு நேராக ஒயின்கிட்ட வந்தோம். என்ன ரிமோட்டு கொடு. ஆஃபீஸ் போகலையா? அது ஏன் இஷ்டம். ரிமோட்டு கொடு. ஜிமின் ஒயின் கையிலேருந்து ரிமோட்டை பிடுங்கிட்டு ஒவ்வொரு சேனலாக மாற்றிட்டு இருந்தோம். இந்த டிவி வேறு. ஜிமின் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ரிமோட்டை தூக்கி சோஃபாலே போட்டுட்டு அகைன் ரூம்கே போனோம். என்னாச்சு? என்ன லைஃப் தான் இது? என் வீட்லேயே பசியோடு உட்காந்துட்ருக்கேன். எனக்கு எனக்கு வந்து டிவி பார்த்துட்ருக்கான். ஏதாவது பண்ணித்தான் கேட்க முடியல. கேட்டாலும் திமுறை பேசுவான். பசிக்கு வேறு செஞ்சோம். எதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? அதுக்கும் ஓவராக பண்ணுவான். கேவலமாக சிரிப்பான். ஜீமா இந்த நேரத்தில் வெளியே போனேன். ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகுது. வேறு வழி இல்லை. ஆஃபீஸ்லேயும் கேன்டீனில் தான் சாப்பிட்டுக்கலாம். ஜிமின் கோட்லாம் போட்டுட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். உட்காந்துருக்க போகிறோம் குரங்கு மாதிரி. டேய் ஜிமின், அம்மா எங்கம்மா போனேன்? பக்கத்தில் தான் சூப்பர் மார்க்கெட் போனேன். என்னடா கிளம்பிட்டா? அது ஆமாம், லேட் ஆயிடுச்சுல, அதான். காஃபி குடிச்சியாடா? சாப்பிட்டியா? காஃபி தானே? ஜிமின் ஒயினை முடிச்சிட்டேன். குடிச்சிட்டேன். ஓ, வைன் போட்டு கொடுத்தாளா? சரி சரி, சாப்பிட்டியா? கிழிச்சோம். இல்லைம்மா, எனக்கு சாப்பாடு வேணாம். ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். டேய் என்ன நீ சாப்பிடாம? நீ பசியோடு இருப்பியா என்ன? உனக்கு வெளியே சாப்பிட்டா பிடிக்காதுல்ல? இல்லைடா, சாப்பிட்டுட்டு போ. இப்போ என்ன அவசரம்? மா சமைக்காம வெளியே போயிட்டேன். மா எனக்கு சாப்பாடலாம் வேணாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். டேய் நெல். என்னடா? அது ஒன்றும் இல்லை, விடுமா. ஜிமின் என்னாச்சு? கையில் என்ன இன்னும் ரெட்டாக இருக்கு? அது 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 ஒன்றும் இல்லைம்மா, விடு. டேய் என்னடா இது? அது ஒன்றும் இல்லைம்மா, சுற்றுச்சு, அவ்வளோதான். சுற்றுச்சா? கிச்சன் பக்கம் போனியா? உன் இதுவும் தான் சொல்லியிருக்கேன் கிச்சன் கிட்ட வராதுன்னு. ஒயின் ஜிமினோட அம்மா பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். ஜிமின் ஒயினை பார்த்துட்டு அதும்மா நான் கிச்சன்லாம் போகல. ஹாட் வாட்டர் இருந்த டேப்பை தெரியாமல் திறந்துட்டேன், அது கையில் பட்டுருச்சு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லைம்மா, லேசாக தான். என்னடா லேசான்னு சொல்கிறேன்? பாரு இவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. ஆயின்மெண்ட் போட்டியா? இங்கே வா. அம்மா அதெல்லாம் வேணாம்மா. ஏய் உட்கார. என்ன தான் கவனத்தில் இருக்கியோ? அதில் சுடு தண்ணி வரும்னு உனக்கு தெரியாதா? அப்படி போய் கை நீட்டினியா? மா விட்டுமா, ஆயின்மெண்ட்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஒயின் அந்த டேபிள் பக்கத்தில் ஆயின்மெண்ட் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரியா? ஓகே ஓகே ஆண்டி. இந்தாங்க ஆண்டி. மா அதெல்லாம் வேணாம்மா. பேசாதடா. ஒயின் இந்த ஆயின்மெண்ட்டை எனக்கு போட்டு விடுமா, நான் அவனுக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு வரேன். மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பேசாத ஜிமின், எங்கேயோ உட்காரு வரேன். மா ஒயின் ஜிமின் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா. என்ன? அது ஆயின்மெண்ட் கொடு, நான் போட்டுக்கிறேன். அது ஜிமின் நான் போடுறேன். ஒன்றும் வேணாம், கொடு, நான் போட்டுக்கிறேன். ஏய் என்ன? ஜஸ்ட் ஆயின்மெண்ட் தானே, நான் போட்டு விடுறதுல உனக்கு என்ன? வேணான்னு சொல்கிறேன்ல, கொடு. காட்டு. ஏய் காட்டுன்னு சொன்னேன். ஒயின் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டேன். அந்த ஆயின்மெண்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்து கை கொடு. வேணான்னு சொல்கிறேன்ல, கூட. ஒயின் ஜிமினோட கை பிடிச்சி அந்த ஆயின்மெண்ட்டை ஜிமினோட காயத்தில் மெதுவாக அப்ளை பண்ணான். ஜிமின் ஒயினோட ஃபேஸை பார்த்துட்டு இருந்தான். ஒயின் ரொம்ப கவலையாக ஃபேஸ் வச்சுட்டு அந்த ஆயின்மெண்ட்டை போட்டுட்டு இருந்தான். என்னாச்சு? எல்லாம் கேம் ஃபேஸ் எப்படி வச்சுருக்கான்? என்னாச்சு? அதான் சாரி ஜிமின். சாரியா? அதான் சாரி, நான் காஃபி போட்டு குடிச்சிருக்கணும். உனக்கு தெரியாதுன்னு நீண்ட ஹெல்ப்பாக தான் கேட்டேன். நான் பண்ணியிருக்கணும். நான் இது கோவத்தில் என்னால் தானே. சாரி. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாரிலாம் ஒன்றும் வேணாம். நான் தான் கவனமாக இருந்திருக்கணும். நீ எதுக்கு சாரி சொல்கிறேன்? இட்ஸ் ஓகே. ஒயின் அந்த ஆயின்மெண்ட் போட்டுகிட்டே ஜிமினோட கையை சாஃப்டாக ஹோல்ட் பண்ணான்.
ஜிமன் ஒரு குட்டி ஸ்மைலோட ஒயினையும் பார்த்துட்டு இருந்தான். இந்தாடா இந்த சாண்ட்விட்சை சாப்பிட்டுட்டு போ. ஒயின் டக்குன்னு அவன் கையை எடுத்தான். அம்மா எனக்கு எதுவும் வேணாம், சாப்பிட்டு போடா. ஒயின் இதை அவனுக்கு ஊட்டி மட்டும் விட்டுறியாம்மா? அவன் கையில் ஆயின்மெண்ட்டாக இருக்குல்ல. அது ஆண்டி. மா என்ன பண்ணுற? உனக்கு என்ன, நான் சாப்பிடணும் அவ்வளோதானே? கொடு. டே ஆயின்மெண்ட் குடுமா, இந்த கையில் சாப்பிட்டுக்கிறேன். சரி சாப்பிடு, இன்னொன்று கொண்டு வரேன். ஜிமன் நான் வேணாம். ஒன்றும் வேணாம். அந்த பாலும் நான் தான் தெரியாமல் கொட்டிட்டேன், தப்பு என்னோட தான். நான் பாலை கொட்டிக்கிட்டே நான் அம்மாட்ட சொல்ல எனக்கு அசிங்கமாக இருக்குது, அதனால தான் நான் சொல்லலை. உனக்காகலாம் இல்லை. நீ கில்ட்டாலாம் ஃபீல் பண்ண வேணாம், எனக்கு ஓகே தான். சின்ன காயம் தான். சாரி சாரி ஜிமன். மா எனக்கு போதும், நான் கிளம்புறேன். டேய் இருடா வரேன். போதுமா ஜிமன்? என்ன பார்த்துக்கோ, பார்த்துப்போன்னு சொன்னேன். நீ ட்ரைவ் பண்ணிட்டு போகல. ஜிமன் இன்னொரு மாதிரி பார்த்துட்டு இவர்கிட்ட பேச மாட்டாளே. ஓகே கிளம்புறேன். எங்கம்மா வேணும்? போயிட்டானோ? கிளம்பிட்டாங்க ஆண்டி. அதே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஜிமனோட ஆஃபீஸில் ஜிமன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா சார் ஃபைல். ஜிமன் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அந்த ஃபைல் வாங்கும்போது ஜிமனோட ஃபிங்கர் அந்த பொண்ணு மேலே பிடிச்சி அந்த பொண்ணு டக்குனு கையில் அந்த ஃபைல்லாம் கீழே போட்டா. ஏய் என்ன அது? சாரி சாரி சார். இந்தாங்க. என்ன அது? அது ஒன்றும் இல்லை சார், இந்தாங்க ஃபைல், நீங்கள் செக் பண்ணுங்கள். சித்துக்கு அப்படி ரியாக்ட் பண்ணுறான். ஜிமன் அந்த ஃபைலை திருப்பிட்டே நம்ம அந்த பொண்ணை பார்த்தோம். அவர் ரொம்பவே டென்ஷனாக அவள் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே கையை பிசைஞ்சிட்டே உட்காந்துட்டு இருந்தான். என்னாச்சு அவளுக்கு? ஜிமன் ஃபைலை ஃபுல்லாக பார்த்துட்டேன். அகைன் நம்ம அந்த பொண்ணையே பார்த்தோம். அவள் இன்னுமே நர்வஸாகவே உட்காந்துட்டு இருந்தான். குட். யார் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது? சார் நாங்கள் தான், எங்கள் டீம் தான். ஓ உன் டீ இல்லைங்க? அவங்க அவர் வெளியே இருக்காங்க, என்னை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நீங்கள் செக் பண்ணி. உனக்கு என்ன, ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கா? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். சரி ஓகே ஏண்டா. தேங்க்ஸ் சார், நான் போவா. ஜிமன் எழுந்திரிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டேன். அவன் கை நீட்டினான். சார் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோ. சார் இல்லை, உங்கள் டீமோட ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கு, அதான் ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக் தானே, ஏன் இப்படி முழிக்கிறேன்? அது சார் அது வந்து அந்த பொண்ணு கை நீட்டும் போதும் அவள் கை பயங்கரமாக ஷிவர் ஆகிட்டு இருந்துச்சு. ஜிமன் அவள் கை நோட் பண்ணிட்டேன். நீ போ சார், நீ போ. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். அந்த பொண்ணு வேகமாக அங்கேருந்து போனோம். ஏய் சார் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் எப்போயுமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருப்பேன். ஓ ஓகே. ஜிமன் ஏதோ யோசிச்சுட்டு அவன் சிஸ்டம் ஆன் பண்ணி சிசிடிவியில் அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தான். அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் ஜிமன் அவன் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது அந்த பொண்ணு ரொம்ப நர்வஸாக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டு இருந்தான். ஜிமன் அந்த பொண்ணு முன்னாடி வந்து ஓகேவா நீ? சார் இல்லை, நீ ஓகேவான்னு கேட்டேன். நான் ஓகே தான் சார். ஓகே வீட்டுக்கு போறியா? ஆமாம் ஆமாம் சார். சரி ஓகே, நானும் என் வீட்டுக்கு தான் போகிறேன். ட்ராப் பண்ணவா? சார் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணவான்னு கேட்டேன். இல்லை இல்லை வேணாம் சார், நான் பார்த்துக்கிறேன். நீ மார்னிங் கொடுத்த ஃபைல் அதை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் வீட்டுக்கு தான் போகிறேன், உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேன், ஓகேவா? சார் வான்னு தான் சொன்னேன். சார் சார் அது போகலாமா? அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டேன். அப்படியே ஜிமன் கூட போனோம். ஜிமன் காரை ட்ரைவ் பண்ணிட்டேன். எதுவுமே பேசாமல் அந்த பொண்ணை அவள் ஏரியாக்கிட்ட இறக்கி விட்டான். பெருவல்ல சார் என்கிட்ட எதுவும் நாளைக்கு ஆஃபீஸில் கேட்குறேன். அது ஓகே பாய். பாய் பாய் சார். தேங்க்யூ சார். ஜிமன் அங்கேருந்து அவன் காரை ட்ரைவ் பண்ணி அப்படியே வீட்டுக்கு போனோம். என்னடா இவ்வளோ நேரம்? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுமா,
எனக்கு பயங்கரமாக தலை வலிக்குது. ஒரு காஃபி பண்ணி தெரியும்? சரிடா, நீ உட்கார், வரேன். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேம்மா. சிமன் ரொம்பவே டென்ஷனாக அவனோட ரூமுக்கு வந்து அவன் டையெல்லாம் கழட்டிட்டு அவன் ஷர்ட்டை கழட்டி அவன் பெட்லேயே போட்டுட்டு ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனான். சிமன் உள்ளே போய் லாக் பண்ணிவிட்டு திரும்பும்போது ஒயினவ டாப்பு கழட்டி ஹேங்கரில் போட்டுட்டு இருந்தான். சிமன் ஒயின் இருக்கிறத கூட பார்க்காம டேப் ஓப்பன் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தான். ஏய், நீ நீ இங்கே என்ன பண்ணுற? சிமன் திரும்பி பார்க்கும்போது ஒயின் இன்னொரு பேண்ட்டு மட்டும் போட்டு நின்றுட்டு இருந்தான். சிமன் கல்ப் பண்ணி ஒயினை பார்த்துட்டு இருந்தான். ஒயினை ஹேண்ட்ஸை க்ராஸாக வச்சு அவளை கவர் பண்ணிட்டு, ஏய் இங்கே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அது அது வந்து ஒயின் வேகமாக சிமன் கிட்ட வந்து, சி பொறுக்கி திருடா பண்ணிகிட்ருக்கேங்க. அது ஏய் நான் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு வந்தேன். நீ நீ ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க? ஓ ரெஸ்ட் ரூமா? நானும் இந்த ரூமில் தானே. நான் அதை கேட்கல. ஏய், உனக்கு அறிவில்லை? ஹே, என்ன நீ உள்ளே வந்துட்டு என்ன? ஏய், ரெஸ்ட் ரூமில் லாக் பண்ணிட்டு போதும் தெரியாதா? ஏய், நான் லாக் பண்ணிட்டு தான். லாக் பண்ணியிருந்தா நான் எப்படி உள்ள வந்திருப்பேன்? அது அது நான் லாக் பண்ணேன். ஓ, நீ லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருந்த இல்லை? ஜிமின் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒயின் முன்னாடி வச்சு அப்படியே ஒயின்கிட்ட க்ளோஸாக வந்தோம். ஒயினோட 2 சைட்லேயே ஹேண்ட்ஸ் வச்சு ஒயினை வாளோட லாக் பண்ணிவிட்டு நான் உள்ளே வரேன்னு தெரிஞ்சு தானே அப்படி நிற்கிறேன். ஏய், என்ன பேசுகிறேன்? நான் லாக் பண்ணிட்டு தான். தள்ளிக்கோ. ஜிமின் அவள் இப்போ பைட் பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக தான் இருக்கா. எல்லாம் ரொம்ப அளவா பார்க்கவே டெம்டிங்கா. ஏய், என்ன பேசுகிறேன்? தள்ளிக்கோ. காலையில் கத்தியை வச்சு சொருவிதுன்னு சொன்னோம். இப்போ என்ன டோட்டலாக ஆஃப் ஆகிட்டா? இப்போ ஒன்றும் இல்லை, எதையும் சொருக முடியாதுல்ல. தள்ளிக்கோ, நான் வெளியே போகிறேன். இப்படியா? ஓகே, வீட்டில் இல்லைல்ல, நீ வரமாட்டேன்னு நினச்சி நான் டோர் லாக் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஐம் சாரி. அதே புரி கரெக்டாக நான் வர டைமில் உனக்கு குளிக்கணும்னு தோணுது. என்ன சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் நீ எனக்கு? நான் எதுக்கு ஒன்று? தள்ளிக்கோ, நான் வெளியே போகிறேன். யார் நான் உனக்கு? ஜஸ்ட் டெம்பரரி. ஏன் முன்னாடி ஏண்டி இப்படி? நான் பார்க்கணுன்னு தானே? கைடு பார்க்கலாம். ஏய், என்ன வர போகிறேன்? தள்ளிக்கோ. தள்ளிக்கணுமா? காலையில் அப்படி பேசிச்சு இந்த வாயி. இப்போ என்ன பேசு? அப்படியே தும்முற பேசுவல்ல. காலையில் என்ன கேட்டேன்? காஃபி கூட போட தெரியாதான்னு கேட்டல. எனக்கு என்னெல்லாம் போட தெரியும்னு காட்டுவா. நீ ரொம்ப ஓவரா போகிற. தள்ளிக்கோ. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் லாக்கு போடுறத பற்றி சொன்னேன். பார்த்தியா, நான் லாக் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் ரூமை லாக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணேன். தெரியுதா? தெரியாதுண்ணா, தெரிஞ்சுக்கோ. தள்ளிக்கோ, நான் வெளியே போகிறேன். ஒயின் சிம்மனை மூவ் பண்ணி நகர ட்ரை பண்ணான். சிம்மன் ஒயின் கையை பிடிச்சி எடுத்து பேக்லேருந்து ஹக் பண்ணான். ஒயினோட பேக் ஷோல்டர் சிம்மனோட செஸ்ட்டில் இருந்துச்சு. சிம்மன் ஒரு செகண்ட் கல்ப் பண்ணிட்டேன். ஏய், என்ன ட்ரை பண்ணுறேன் கிட்ட? சிம்மன் விட்டேன்னா நான் வெளியே போகிறேன். நீ நினச்சிருந்தா உன் டாப்பை எடுத்து போட்டுட்டே கிட்டே வந்துருக்கலாம்ல. எதுக்குடி? எதுக்கு இப்படியே வந்தா? என்ன ட்ரை பண்ணுறியா? என்ன ட்ரை பண்ணுறியா? சும்மா இல்லை, நீ சூப்பராக தான் இருக்கா. நீ ட்ரை பண்ணலாம். சிம்மன் விட்டு சிம்மன். சிம்மன் ஒயினை அவனை விட்டு மூவ் பண்ணிட்டேன். நீ என்ன வேணா ட்ரை பண்ணிக்கோ, எனக்கு உண்மையில சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. புரியுதில்ல? சிம்மன் நிஜமாதான் நீ நல்லா அப்படி தான் இருக்க. நீ கலாட்டிட்டு காட்டினாலும் எழுதுதான். ஆனால் வேணாம், எனக்கு நீ வேணாம். இதுக்கப்புறம் இப்போலாம் என்கிட்ட ட்ரை பண்ணாதான். அப்போ சும்மா பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன்.
கொஞ்சம் தள்ளிட்டு வேகமாக டோர் கிட்ட போனோம். ஏய் இப்படியே போறியா என்ன? நீ பக்கத்தில் இருந்தால் தான் பிரச்சனை, வெளியே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏய் ஓவரா பண்ணாதான், நான் வெளியே போகிறேன், எனக்கு உள்ள எந்த வேலையும் இல்லை. சிவன் டோர் கிட்ட வந்து ஒயினை பார்த்துட்டு லாக் ஓப்பன் பண்ணி வெளியே போனோம். உனக்கு அறிவு இருக்கா? லாக் பண்ணிட்டு யூஸ் பண்ண தெரியாதா? சிவன் ஃபேஸ்லாம் ப்ளஷ்ஷாக ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தான். ட்ரெஸ்ஸிங் கிட்ட வந்து மிரரில் அவன் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். சிவன் எப்படி இருக்காவா? அப்படியே முதலே அந்த லிப்ஸ் ஒருத்தர் வந்து கடிச்சிடணும் போல இருந்துச்சு. நல்ல வேலை எதுவும் பண்ணல. ஏதாவது பண்ணியிருந்தா மொத்தத்தையும் அவன் பக்கம் திருப்பியிருப்பா. ஏதோ வரைக்கும் தெரிஞ்சு நீ பிளான் பண்ணி உள்ளே வந்த மாதிரி பெரிய சீன் ஆக்கியிருப்பா. நல்ல வேலை கண்ட்ரோல் இருந்துட்டான். ஆனாலும் செம்மையாக இருந்தாலும் பெட்ரூம்குள்ளேயே இப்படி ஒரு சைட்டு நல்லா தான் இருக்குல்ல. கொடுத்து வச்சு ஜிமன் நீ. ஜிமன் மிரர் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்துச்சு. யார்? என் ஃபோன் இல்லையே. என்ன சார்? 5 மிஸ் கால் தான். யார் ஃபோன் இது? ஓ இவளோடதா? தேவ் யார்? ஜிமன் அந்த மொபைலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஃபைன் ப்ளீஸ் என் கூட வந்துடுடி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த ஜிமன் கூட இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெடுத்தா? ஐ லவ் யூ நீனாமா. யார் அவன்? தேவ் இவளுக்கு என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவளோட ஆளா? இவளுக்கு லெவலாக இருக்காண்ணா? தும்முறை பிடிச்சா பெரிய ஒத்த மாதிரி நடிப்பான். என் வீட்டில் என் கூட இருந்துட்டு இவன் கூட பேசிகிட்டு இருக்கான். என்னை பற்றிலாம் அவன்கிட்ட. ஜிமன் செம்ம டென்ஷனாக போய் வெளில உட்காந்தான். ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒயின் ஃப்ரெஷ் ஆகிட்டான். மிரர் முன்னாடி நின்று ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமன் செம்ம டென்ஷனாக வேகமாக ஒயின்கிட்ட வந்தான். ஒயினை பேக்லேருந்து டைட்டாக ஹக் பண்ணான். ஜிமன் என்ன பண்ணுற? ஜிமன் என்ன? ஏய் என்ன உனக்கு என்ன அப்படி கேட்குதா? ஜிமன் என்ன பண்ணுறான்? என்னடி இப்படி ஒத்த மாதிரி நடிப்பா? அப்படியே நான் தொட்டுட்டா கிட்டே வந்துட்டா அப்படியே உனக்கு எரியும்ல. நான் கூட உனக்கு என்னமோ நினச்சி. ஆனால் நீ எவன் கூடயோ போயிருக்கதான் ஜாப் கிடைச்சவன் தனியாக போகிறேன்னு சொன்னியா? என்ன பேசுகிற? ஜிமன் என்ன? ஜிமன் ஒயினோட டாப்குள்ளே கை விட்டு ஒயினோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சான். ஜிமன் பழிக்கிறதுக்கு என்ன பண்ணுற? ஜிமன் விட்டு என்ன? ஓ நான் உன்னை விட்டுறணும் இல்லை? என்னடி நினச்சிட்ருக்கா? எவன் கூட போகணும்னு நினச்சிட்ருக்கா? ஜிமன் விட்டு ஜிமன் வலிக்குது. விட்டு ஜிமன் என்ன பண்ணுற? என்ன பேசுகிற? எதுவும் புரியல. விட்டு. ஜிமன் அவன் இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு கையை அவனோட செஸ்ட்டில் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான். ஜிமன் என்ன ஜிமன் பண்ணுற? வலிக்குது. விட்டு ஜிமன். ஹே நான் உன்னை என்னமோ நினச்சேன்டி, ஆனால் நீ எவ்வளோ சீப்பாக இருக்கா? ஜிமன் என்ன பேசுகிற? கையிட்டு வலிக்குது ஜிமன். ஜிமன் நீ தான் சீப்பாக நடந்துக்கிற. விட்டு என்ன? ஓ நான் நடந்துக்கிறது உனக்கு சீப்பாக இருக்கலாம். ஆனால் போனச்சும் எவ்வளோ அசிங்கமாக இருக்க தெரியுதா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? ஓ இதுக்கு தான் இங்கேயே ஜாப் பார்த்து தனியாக இருந்துக்கிறேன்னு சொன்னியா? நீ எவன் கூடயே போகிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கியா? ஜிமன் என்ன பேசுகிற? ஜிமன் இது பழிக்குது ஜிமன். கையெடு பழிக்குது ஜிமன். உனக்கு வலிக்குதான்? அது எப்படி வலிக்கும்? இதெல்லாம் உனக்கு பிடிக்கணுமே. என்ன அவன் தொடுற மாதிரி இல்லையா? என்ன பேசுகிற ஜிமன்? அவன் எப்படி தொடுவான்? சாஃப்டாவா மெதுவாக தொடுவானா என்ன? ஜிமன் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிற ஜிமன். ரொம்ப வலிக்குது. கையெடு ஜிமன். ஜிமன் என்னோட ஷோல்டரை ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணான். ஜிமன் வலிக்குது ஜிமன். ஜிமன் ரொம்ப வலிக்குது ஜிமன். ஜிமன் ப்ளீஸ் விட்டு. ஜிமன் வலிக்குது. ஜிமன் ரொம்ப ஃபோர்ஸாக ஒயினா அவன்கிட்ட இருந்து தள்ளி விட்டான். ஒயினாவை கையை செஸ்ட்டில் வச்சுட்டு என்னாச்சு ஜிமன் உனக்கு? இப்படி நடந்துக்கிற? வேற உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் சொல்லுடி. ஜிமன் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. காலேஜில் இருந்ததை விட ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிற. ஓ அப்போ காலேஜில் நடந்துக்கிட்டதுலாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சு
இல்லை? ஜிமன் அவன்கிட்ட வந்து அவனோட கண்ணத்தை டைட்டாக பிடிச்சிட்டு, ஏய் எனக்கு நீ வேணாம் தான், நானே உனக்கு டிவோர்ஸ் தந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ எப்போ கூட வேணா போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன பழி வாங்கணுன்றதுக்காக என் அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்திட்டு இங்கேருந்து போனேன் என்ன போகணுன்னு நினச்சா கூட குப்பை மாதிரி கசக்கி குப்பையில் போட்டுருவேன். என்ன பேசுறது? நாளைக்கு என்ன சி வாய மூடு. ஃபோன் லட்சணம் என்னென்னு இப்போ தான் பார்த்தேன். மொபைல் சி இந்த மொபைல் ஆன் பண்ணோம். சும்மா இந்த ரூம்லேருந்து வேகமாக வெளியே போனோம்.